தாவேகா அரசோட ஃபர்ஸ்ட் டிஎன் பட்ஜெட் வந்து எவ்வளோங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து எதிர்ப்பு இல்லாம எப்படி இருக்கும்? ஒரு பட்ஜெட், ஒரு தாட்கள், ஏதோ ஒரு ஸ்கீம் இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சொன்னாங்கனாலே வந்து அது எதிர்ப்பு இல்லாம இருக்கவே இருக்காது. எதிர்கட்சியோட வேலையே அதுதான். அந்த மாதிரிதான் வந்து எதிர்ப்பு இந்த மாதிரி வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. முதல் விஷயமா பார்த்தோம்னா வந்து இந்த கல்விக்கு ஒதுக்கின பட்ஜெட்ல வந்து கம்மியா இருக்கு. போன தடவை அலோகேட் பண்ண பட்ஜெட்டை விட இந்த தடவை வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் வந்து அதுக்கான விளக்கம் வந்து கொடுத்துட்டாங்க. யூட்டிலைஸ் பண்ணது வந்து கம்மியா தான் இருக்கு. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் அதை விட வந்து அதிகமா தான் வந்து அதான் பட்ஜெட்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து காம்ப்ரமைஸ் ஆகிரும், கரெக்டா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டாங்க. இது தொடர்ந்து வந்து எல்லா துறையிலுமே வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணி எது எல்லாம் பேலன்ஸ் பண்ணணுமோ எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ற விதத்துல தான் இருக்கு. எதையுமே ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப அதிகமாகவும் கம்மியாகவும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட்டா தான் வந்து கொண்டு போயிருக்காங்க. இதுல முக்கியமான விமர்சனம் என்ன எதிர்கட்சி தலைவர் வைக்கிறாருன்னு பார்த்தோம்னா வந்துட்டு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. எல்லா திட்டத்திலையும் இருந்து ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. எங்களோட திட்டத்தை அப்படியே வந்து மாத்தி பேர் மட்டும் மாத்தி ஸ்டிக்கர் ஊட்டி அவங்களோட திட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா எந்த அரசு வந்தாலுமே ஒரு நல்ல திட்டம் இருக்குன்னா அதை வந்து எடுத்துக்குவாங்க. அதுல ஏதாவது சின்ன மாடிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதைத்தான் வந்து இங்கேயும் வந்து பண்ணியிருக்காங்க. எதையுமே வந்து அப்படியே இம்ப்ளிமெண்ட் வந்து நீங்க பண்ணதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் வந்து சேஞ்சஸ் இருக்கும். அது வந்து கான்செப்ட் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அவ்வளவுதான் வந்து ஸ்டிக்கர் ஓட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அதை வச்சு ஒரு அரசியல் இது பண்றாங்க. இதுல லேப்டாப் திட்டம்லாம் வந்து அவங்க கொண்டு வந்த மாதிரி எல்லாம் வந்து பேசுறாங்க. பட் வந்து லேப்டாப் திட்டம் வந்து ஜெயலலிதா அப்பவே வந்து கொடுத்த திட்டம் தான். அது வந்து இப்போ இவங்க கூட வந்து அந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்டே பண்ணல. லேப்டாப் ஸ்கீம் என்ன ஒரு எலெக்ஷன் வர்றதுக்கு எலெக்ஷன்ல ஓட்டு வேணுங்கிறதுக்காக அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் பண்ணாங்களே தவிர இது என்னமோ அவங்களே 5 வருஷமும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வந்த அளவுக்கு வந்து பேசுறாங்க. அந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலயும் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வாய்ப்பு வந்தபடி அப்படிங்கிற மாதிரி பேசிடுறது. இதுல ஒவ்வொரு திட்டத்திலுமே வந்து இது ஒரு எக்ஸ்பான்ஷனா தான் இருக்கிறதே தவிர அதே திட்டத்தை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னு கிடையாது. அதனாலதான் வந்து அந்த பேர் மாற்றம் எல்லாமே இருக்கிறது. ஒண்ணுலயும் ஒரு எக்ஸ்பான்ஷன் வந்து இருக்கும். ஒரு சேஞ்ச்னா அந்த சின்ன சேஞ்ச் தான் இருக்கும். மொத்தமா புதுசா எல்லாமே பண்ணணும்னா அப்போ நீங்க மடிக்கணினி திட்டங்கிறது ஒரு நல்ல திட்டம். ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு யூஸ் ஆகிற திட்டம்னா அதை நல்ல விதமா கொடுக்கணும், குவாலிட்டியா கொடுக்கணும். அதுல எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ சைக்கிள் கொடுக்குறாங்கன்னா அதில் ஹெல்மெட்டோட வாட்டர் பாட்டிலோட இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட் வேல டெவலப்மெண்ட்டாக ஒரு சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணுற விதமாக வந்து ஒன்று வந்து அப்கிரேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர நீங்க வந்து அப்படியே ஸ்டிக்கர் ஓட்டுறாங்கன்னா இது ஒரு மாதிரி அப்போஸ் பண்ணுங்கிறக்காக அப்போஸ் பண்ண மாதிரி இருக்கே தவிர நீங்க வந்து ஒரு குவாலிட்டியான அப்போஸ் பண்ற விதத்துல எந்த ஒரு கருத்துமே வைக்கல. அதனால இந்த கருத்தே வந்து ஒரு வேஸ்டான கருத்து மாதிரிதான் இருக்கு. ஒரு எதிர்கட்சியா இருந்து திட்டங்களை எதிர்த்து அதுக்கான குரலா இருக்கணுமே தவிர நீங்க வந்து அப்படியே வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஒரு அவதூறு மட்டும் ஒரு விமர்சனம் மட்டும் வச்சுட்டு போறது. இங்க வந்து 1000 பேர் விமர்சனம் இருக்காங்க. அப்படி எதுக்கு எதிர்கட்சி தலைவர் இருக்கிறீங்க? அந்த அரசியலுக்குள்ளேயே ஊறி போய் எதுக்காக இருக்கிறீங்க? அந்த திட்டத்துல என்ன பிரச்சனை? இந்த திட்டத்துல எதுக்கு இந்த திட்டம் வேணாம் அப்படிங்கறது அந்த திட்டத்தை பத்தி பேசல. எல்லாமே எங்க திட்டத்தை வந்து அவங்க ஒட்டிட்டாங்க, எல்லாமே ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறதுக்கு அது தேவையில்லை. அதுலயுமே அவங்க வந்து வெல்ஃபேர்ல கான்சென்ட்ரேட் பண்றதோட சிஸ்டத்தை அப்கிரேட் பண்றது, மொத்தமாவே வந்து ஸ்கூல் டெவலப்மெண்ட், அர்பன் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி வந்து சிஸ்டம் டெவலப்மெண்ட்டுக்காக தான் நிறைய யூஸ் பண்ணாங்க. வெல்ஃபேரை தாண்டி இதுதான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க திட்டத்தை தாண்டி புதுசா ஏதாவது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த தங்க மோதிரம் திட்டம், அப்புறம் மேரேஜ் ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி நிறைய திட்டங்களும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஏஐசிடி கொண்டுட்டு வரேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸ்கூல் டெவலப்மெண்ட்டுக்காக ஏஐ சொல்லித்தரதுல இருந்து யங்ஸ்டர்ஸுக்கு வேலை வாய்ப்பு வந்து ஏஐ மூலியமா கொடுக்கறதுல இருந்து இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபியூச்சர் ஏஐ நோக்கி தான் போகுது. அதுக்காக அதுல வேலை வேணும்னா இப்பவே வந்து ஏஐ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லாத்தையும் வந்து டெவலப்மெண்ட் கொடுக்கணுங்கிறது பயங்கர தீவிரமா இருக்காங்க. அது ஸ்கூல்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதா இருந்தாலும் சரி, ஏஐ சிட்டின்னு இங்கேயே கொண்டுட்டு வரதா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கே கொண்டு வந்து டெவலப்மெண்ட் பண்றதா இருந்தாலும் சரி, யங்ஸ்டர்ஸ்க்கு ஏஐல வந்து எப்படி வந்து வேலை வாய்ப்பு கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிற திட்டத்திலிருந்து சரி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே வந்து அப்படி யோசிச்சு அந்த மாதிரி தான் வந்து பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதையெல்லாமே பண்ணியிருக்காங்க. ஓல்டேஜ் ஹோம்ஸ், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நூக் அண்ட் கார்னர்களையும் பார்த்து எல்லா பீப்புள்ஸுமே பயனடைகிற அளவுக்கான எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு அப்படிங்கிற மாதிரி பட்ஜெட் தாக்கலாக தான் இது வந்து இருக்கு. இதுல முஸ்லிம்ஸ்க்கு கூட இங்கே வந்து போறதுக்கு அதுக்காக தனியா பட்ஜெட் அலோகேட் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை
வந்து அப்படி வந்து ஒதுக்கி இருக்காங்க. ஸ்கூலை வந்து மாடர்னைஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், கிளீனா பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், குடிநீர் சுத்தமா இருக்கணும், எல்லாத்தையும் கிளீனா வச்சுக்கணும், 24 ஹவர்ஸும் சிசிடிவி இருக்கணும். இதுல வந்து ஸ்கூல்ல போதைப் பொருள் அதிகமா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்காக ஒரு ஆப் உருவாக்கி அந்த ஆப்ல வந்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணா அதுக்கான ஆக்ஷன் எடுத்து எல்லாத்தையும் வந்து கட்டுப்பாட்டா போதை இல்லாம வந்து இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான ஒரு திட்டம். இந்த மாதிரி வந்துட்டு போதைப் பொருள் இல்லாம இருக்கணும், அந்த ஒரு யோசனையும் கையில வச்சுக்கிட்டு ஸ்கூல் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அதையும் வந்து அந்த லைன்லயும் போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு அவங்களோட விஷனே வந்து வேற மாதிரியான விஷனா தான் இருக்கு. பழைய கவர்மெண்ட்டை தாண்டி இப்ப புதுசா இருக்கிறதுல வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து நீங்க வந்து டீப் அண்ட் ரூட்ல பார்த்தாதான் இதுல இருக்கிற நிறைய சேஞ்சஸ் வந்து புரியவே வரும். சும்மா வெளியே இருக்கிற திட்டத்தை மட்டும் கான்செப்டை மட்டும் வச்சுக்கிட்டு பேரை மாத்திட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி சும்மா வாய்ஸ் அப்படி பேசுறதுக்கு வேஸ்ட்டு. ஏன்னா வந்துட்டு இது சப்போஸ் வந்து இது வந்து ஒரு மோசமான பட்ஜெட் தாக்கலாக இருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு எதிர்ப்பு வந்து பயங்கரமாக இருந்திருக்கும். இப்படி இருக்கு அப்படி இருக்கு அந்த மாதிரி வந்து குரல்கள் வந்து பயங்கரமாக இருந்திருக்கும். பட் தாவேக அரசு இப்படி வந்துட்டு விஜய் கவர்மெண்ட்டே நடந்தது தெரியாது அந்த மாதிரி சொன்னதுக்கு இந்த பட்ஜெட் வந்து அவ்வளோ ஒரு மோசமான பட்ஜெட்டோ வந்து பட்ஜெட்டாக கேவலமான பட்ஜெட்டாக கிடையாது. அதனால் ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட், பழைய ஒர்க்ஸுக்கு பீப்புள் வந்து அப்படி வந்து ஸ்டேபிளாக இருப்பாங்க. அதே ஸ்டெபிலிட்டியில் டெவலப்மெண்ட்டு என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதை ஃபோக்கஸ் பண்ணி நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி அடுத்தடுத்த வருஷங்கள் வர்றப்ப ஏன்னா வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் இயர், அடுத்த செகண்ட் இயரில் இன்னும் பயங்கரமான டெவலப்மெண்ட் இருக்கும், தேர்ட் இயரில் இன்னும் பயங்கரமான டெவலப்மெண்ட் இருக்கும். என்ன ஸ்கீம் இப்படிலாம் மாற்றலாம் இனிமேல் தான் ஐடியாவே வரும். டக்குன்னு இப்போ தான் கவர்மெண்ட் வந்திருக்காங்க, உடனே உங்களுக்கு பெரிய மாற்றம் வேணும், இப்படி வேணும் அப்படி வேணும்னா அது வந்து இனிமேல் மேஜிக்காக கிடையாது. கவர்மெண்ட் வந்து ஸ்டேபிளாக கொண்டுட்டு போகணும், பீப்புள்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு கான்ஷியஸாக எல்லாத்தையும் வந்து கரெக்டாக கொண்டுட்டு போகணும். அந்த விதத்தில் வந்து எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணி டெவலப்மெண்ட்டுக்கும் ஃபோக்கஸ் பண்ணி வெல்ஃபேரை கம்மி பண்ணி டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு வெல்ஃபேர் மாதிரியே காமிச்சு டெவலப்மெண்ட்டில் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுமோ அதையும் வந்து சூப்பராகவே கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த பட்ஜெட் தாக்கல்ல. இன்னுமே சொல்லாத விஷயங்கள் நிறையா இருக்குது. சிங்கப்பூர் பூவாரை வந்து சரி பண்ணுறேன், இந்த சிங்கப்பூரில் இருக்கிற ரிவர்ஸ் மாதிரி பூவாரை வந்து சரி பண்ணி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு நான் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசனையில் வந்து இருக்காங்க. ஸோ இதை வந்து சக்ஸஸ் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா வந்து இதை வந்து ட்ரை பண்ணாங்க இது வந்து போன கவர்மெண்ட் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணாங்க இந்த பூவாரை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம். பட் வந்து எல்லாருமே வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க. பட் இதில் வந்து டிவிகே கவர்மெண்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு. 5 இயர்ஸில் பூவார் அப்படி மாற்றிட்டாங்கன்னா அவ்வளோதான், அதுவே அவங்களுக்கான ஒரு ஃபஸ்ட்டு சக்ஸஸ், பெரிய சக்ஸஸ் மாதிரி. நிறைய பேருக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருந்திருக்கும், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், பெருசாக ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அந்தளவுக்கு பெருசாக வந்து அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லைனாலும் இது வந்து ஒரு டீசெண்டான ஒரு சூப்பரான ஒரு சிஸ்டம் தான் வந்து அவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஒவ்வொரு யோசனைகள் இருக்கும். இதுக்கு வந்து நிறையா ஒதுக்கீடு பண்ணிருக்கலாம், இந்த துறைக்கு நிறையா ஒதுக்கீடு பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசனைகள் இருக்கும். பட் வந்து கவர்மெண்ட் வந்து எல்லா துறையும் பார்த்து அப்படிங்கிற மாதிரி மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அலோகேட் பண்ணணும். அப்படின்னா தான் அது கரெக்டாக இருக்கும். அதில் முதல் விஷயமா வந்து கல்விக்கு இருக்கணும், அதை வந்து கரெக்டாகவே பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு மிச்சத்துறை எல்லாமே வந்து அப்படி பிரித்து அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அலோகேட் பண்ண முடியும். இதை தாண்டி வந்து விளையாட்டுத்துறையிலையும் வந்து அதிகமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. விளையாட்டுத்துறைக்கு ஏன் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அடுத்து வந்து இந்த ட்ரக்ஸை ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா மைண்டை ஃபோக்கஸ் பண்ணுறது ஸ்போர்ட்ஸ் விஷயமா இருக்கணும். அது வந்து கல்வித்துறையிலையாக இருந்தாலும் சரி, யங்ஸ்டர்ஸ்க்காக இருந்தாலும் சரி, இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விளையாட்டுத்துறையை வந்து அப்படி ஸ்ட்ராங் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது வந்து ஒவ்வொரு சைடில் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும், ஒவ்வொரு சைடில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் எதிர்குறல் கொடுக்குறது மட்டும் தான் எதிர்கட்சியோட வேலை. அந்த எதிர்குறலை கரெக்டாக கொடுங்க. இந்த மாதிரி மொக்கத்தனமாக வந்துட்டு ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்கன்னு சொல்லி அழுதுகிட்டு வராதிங்க. நல்ல ஒரு எதிர்ப்பை தெரிவிங்க என்னென்ன திட்டத்துக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி தெளிவாக வந்து இந்த திட்டம் இப்போ இருக்குங்கிற மாதிரி நல்ல தெளிவாக வந்து சொல்லுங்கள். மற்றபடி வந்து ஒரு நல்ல திட்டம் இருந்துச்சு, அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல விஷயம் தான். இதுக்கு பேரை மாற்றிட்டாங்கன்னு சொல்லி அழுகிறது ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது. நீங்கள் அடுத்து வந்தாலுமே வந்து அதை பேர் மாற்றி வச்சு அந்த வேலையை நீங்களும் பண்ணதான் போகிறீங்க. இது ஒன்றும் உங்களுக்கு புதுசு கிடையாது. நீங்களும் நிறையா திட்டங்களில் வந்து அம்மா ஆட்சி நிறைய விஷயங்களை வந்துட்டு உங்கள் பேர் ஒட்டி ஸ்டிக்கர் ஒட்டின நிறையா வேலைகள் இருக்குது. அதுக்கு அப்போ அதை பற்றி அப்படி சொல்லணும்னா நிறையா போயிட்டே இருக்கும். ஸோ வந்து அவ்வளோ பெரிய அப்போஸ் பண்ணுற அளவுக்கான கருத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்புவோம். இதுக்கு மேலே வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து அவரோட எதிர்ப்பை வந்து திட்டத்தில் வந்து சொல்லுவார். ஏன்னா அடுத்து சட்டமன்றத்தில் இந்த பட்ஜெட் தாக்கலை பற்றி தான் வந்து ஃபுல்லாகவே பேச போகிறாங்க. எதிர்க்கிறது என்ன எதிர்ப்பு, ஏதாவது டெவலப்மெண்ட் பண்ணணும், இப்படி அப்படி அந்த மாதிரி எல்லா விஷயங்களை பற்றியும் வந்து சொல்ல போகிறாங்க. காலையில் 9:30 ஆரம்பிச்சு ஈவினிங் 6 மணி வரைக்கும் கூட வந்து பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க.